குட் ஈவினிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் இல்லையா, பயாலஜி பார்ட்ல இருக்கக்கூடிய 16th லெசன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம இதுல பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் வைரஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. வைரஸ் அப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து பாக்டீரியா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வைரஸ் அண்ட் தென் பாக்டீரியா, செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக்டீரியாவுடைய கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம், வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய வகைகள்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய சைஸை பொறுத்து இருக்கா அல்லது அதனுடைய தன்மையை பொறுத்து வடிவத்தை பொறுத்து எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா, எதனுடையதுன்னு கேட்டா பாக்டீரியா பத்தி தான் நம்ம இப்ப இந்த செஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். பாக்டீரியா அண்ட் தென் அடுத்தது அதனுடைய ஃபேமிலியில நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஈஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பாசின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் கலர்ல மழை நாள்ல எல்லாம் வருது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றது, நம்ம ஆல்கே அப்படின்னு சொல்றது அதனுடைய பார்ட். இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறிய டாபிக்ஸ். ஸோ வெரி ஈஸி அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிகாஸ் பாக்டீரியாவினுடைய வடிவத்தை பொறுத்து அதனுடைய அடுத்தது வந்து அதனுடைய என்ன சொல்லுவோம், கச இழைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஜெல்லா அப்படி சொல்லுவோம். ஃபிளாஜெல்லேஷன் அப்படின்னா அதனோட உடம்புல இருக்கக்கூடிய இழைகள் வகைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது அடிக்கடி நம்ம எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய செல் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம இப்ப கிளாசிஃபை பண்ண போறோம். அதனுடைய செல்லினுடைய வடிவத்தை பொறுத்து என்னென்ன இருக்கு, பேசிலை, ஸ்பைரல்லா, காக்கை and then vibrio. These are all the 4 kinds depends upon the structure. So 4 வகைகளா நம்ம பிரிக்கிறோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றோம், பேசில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கோல் வடிவம், கோல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், கோள வடிவம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வடிவத்துல இருக்கிறது தான் நம்ம பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உடலில் ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்கும், இதே மாதிரியான இழைகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் இது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். எக்ஸாம்பிளும் இதுக்கு என்ன பண்ணணும், உடனுக்குடன் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்பைரல்லா. ஸ்பைரல்லா அப்படின்னு சொன்னாலே சுருள் வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இது வந்து கோல் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இத சுருள் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஸ்பைரல்லா. ஓகே, சோ ரொம்ப என்னது டிஃபிகல்ட்டான வேர்டெல்லாம் ஈஸியானதுதான். பேசில்லை, ஸ்பைரல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய உடம்புல வந்து ஒரு பக்கம் மட்டும் இந்த இழைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு வந்து எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப செகண்ட் என்னது டைப்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஸ்பைரல்லாக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள், ஸ்பைரல் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது காக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேசில்லை அண்ட் தென் செகண்ட் ஒன் ஸ்பைரல்லா அண்ட் தென் நம்ம பார்க்கறது வந்து காக்கைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லயும் இதே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் தான், காக்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டா பால். ஓகேயா, பால் மாதிரியான ஒரு உருண்டை வடிவத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த காக்கை அப்படிங்கிறதுக்கு. இதுல என்ன கிடையாது, நமக்கு வந்து இழைகள் இல்லாம தான் இருக்கும். இது வந்து கோள வடிவம் அல்லது பந்து வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இது வந்து இல்லைன்னா செயின் மாதிரியோ அல்லது பஞ்சாவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காக்கி சொல்லலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னு சொன்னா விப்ரியோ. விப்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, இது வந்து கமா ஷேப்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கமா அப்படின்னு சொன்னா ஜென்ரலா என்ன பண்ணுவோம், இப்படிதான் போடுவோம் இல்லையா, அதே போலதான் இதனுடைய அமைப்பாகப்பட்டது இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, இந்த ஷேப் என்ன சொல்லுவோம்னா நமக்கு கமா வடிவ ஒரு பாக்டீரியா சொல்லுவோம். விப்ரியோ காலரா அப்படிங்கிறது இதற்குண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தது இதுதான் என்ன சொல்றது, விப்ரியோ அப்படிங்கிறது. இதனுடைய நேம்லயே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். விப்ரியோ காலரா அப்படிங்கிறது தான் இதற்குண்டான எக்ஸாம்பிள். தெர் ஆர் 4 டைப்ஸ். ஒன் இஸ் பேசில்லை, ஸ்பைரல்லா, காக்கை அண்ட் தென் விப்ரியோ.
பேசில்லை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கோல் வடிவம்னு சொன்னோம். செகண்ட் என்ன எக்ஸாம்பிள், நீ ஸ்ட்ரக்சர் இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா அதனோட நேம் எழுதணும், என்ன வடிவத்துல இருக்கும், அதனுடைய டயக்ராம் அதை மட்டும் தான் எழுதணும், இனஃப். சோ கோல் வடிவம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், அது சின்ன ரவுண்ட் ஷேப்ல எழுதிக்கலாம். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸாம்பிள். தென் ஸ்பைரல்லா. ஸ்பைரல்லா அப்படின்னு சொல்லும்பொழுது அது சுருள் வடிவத்துல இருக்கும் சொல்லலாம். காக்கி அப்படிங்கிறது பந்து வடிவத்துல இருக்கும். விப்ரியோங்கிறது என்னது கமா ஷேப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய வடிவத்தை பொறுத்து நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் பேஸ்ட் கிளாசிபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது அக்கார்டிங் டு த நம்பர் of arrangement of flagella. flagella அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம், கசை இழைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, கசை இழை அப்படின்னு சொன்னா அதன் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இழைகளை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் காக்கி பேசில்லை அப்படிங்கிறது. பாருங்க இதனுடைய உடல் பாருங்க எப்படி இருக்கு, சாதாரணமா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பேசில்லை அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தோம் நம்ம, எந்த மாதிரியான அமைப்புல இருக்கு ஒவ்வொன்றும் பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பேசில்லைங்கும் போது ரவுண்டா இருக்கக்கூடியது. இது ஸ்பைரல்லா அப்படிங்கிறது. விப்ரியோ கமா ஷேப்ல சொல்றோம் இல்லையா, இதுதான் ஸ்பைரல்லாங்கிறது, ஒரு பக்க இழையோட இருக்கக்கூடியது. இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் பேஸ்ட் பாக்டீரியாஸ்னுடைய என்னது கிளாசிபிகேஷன், வகைகள், அதனுடைய வடிவத்தை பொறுத்து நம்ம பாக்டீரியா இந்த 4 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா அதனுடைய கசை இழை. கசை இழையை பொறுத்து நம்ம எத்தனை வகையாக அதை பிரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பக்கம், 2 பக்கம், அல்லது ஒரு பக்கம் தனியா இருக்கிறது, ஒரு பக்கம் பஞ்சா இருக்கிறது. ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவுமே. ஏன்னா அதனுடைய இழைகள் சிங்கிளா இருக்கா, அல்லது அதே குரூப்பா இருக்கா, 2 பக்கம் இருக்கா, 2 பக்கம் குரூப்பா இருக்கா, அல்லது ஃபுல்லும் பாடி ஃபுல்லும் இருக்கா, இதுதான் இதனுடையது. ஒற்றை கசை இழை, ஒரு முனை கற்றை கசை இழை சொல்லுவோம், இருமுனை கற்றை கசை இழை, அடுத்தது சுற்றுப்புறம் எல்லா இடத்துலயுமே, இன்னொன்னு இல்லவே இல்லாதது, ஒண்ணுமே இல்லாதது, அதுல பிளாஜெல்லே இருக்கவே இருக்காது. ஓகேயா, சோ சிங்கிள் பிளாஜெல்லே அப்படின்னு சொன்னா மோனோட்ரக்கியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதோடதுன்னு கேட்டா விப்ரியோ காலரே பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு என்னது பிளாஜெல்லே பார்ட், ஒற்றை கசை இழை அப்படிங்கிறது. ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய இந்த கசை இழைகள் அதை இங்கிலீஷ்ல பிளாஜெல்லே சொல்லுவோம். தட் இஸ் சிங்கிள் பிளாஜெல்லே அட் ஒன் எண்ட், ஒரு முனையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இந்த என்னது இழைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயே நிறைய இருக்கக்கூடியது. ஓகேயா, ஒரு பக்கம் மட்டும் அதிகமான பிளாஜெல்லேவோட இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஒரு முனை கற்றை கசை இழை. ஓகேயா, ஒரு முனை கற்றையாக நிறைய இருக்கக்கூடிய ஒரு கசை இழைகளே தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா ரோடோஸ்பைரல்லாம் ருபூரம் அப்படிங்கிறது தான், சாரி சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்னுக்கு உண்டானது சூடோமோனாஸ் அப்படிங்கிறது. லோபோட்ரோபியஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முனை மற்றும் அதிகமான கசை இழைகளை கொண்டு இருக்கக்கூடியது. செகண்ட் ஒன் இதே மாதிரி. ஓகே, இது உங்களுக்கு தேர்ட் ஒன் இதனுடைய டபுள் சைடு. ஓகேயா, சோ இரு பக்கமும் நமக்கு ஒரு கசை இழைகளை கொண்டது. இருமுனை கசை இழை. இப்போ 2 பக்கத்துலயும் எப்படி இருக்கும், ஒரே ஒரு கசை இழை பிளாஜில்லா 2 சைட்லயும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நமக்கு இதற்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ரோடோஸ்பைரல்லாம் ருபரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது எது, ஒரே ஒரு முனையில மட்டும் ஒரே ஒரு கசை இழை. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பஞ்சா நிறைய இருக்கக்கூடியது. அண்ட் தென் தேர்ட் பார்ட் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது வகை சொன்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு கசை இழை சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதன் பாடி ஃபுல்லுமே, உடல் முழுவதுமாக இருக்கக்கூடியதுதான் 4வது வகை அப்படின்னு சொல்லலாம்.
அதனுடைய பாடி ஃபுல்லுமே எப்படி இருக்கும், கசை இழைகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சரிங்களா? அதுதான் நம்ம செல் சுவரை சுற்றி எல்லாமே இருக்கக்கூடியது. இதனுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறது கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இதற்குண்டான என்னது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது சுற்று கசை இழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடல் முழுவதுமாகவே அது உடம்புல இருக்கும். இப்ப நம்ம கிழங்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரு சில கிழங்குல பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கும் இல்லையா? சக்கரவள்ளி கிழங்குல எல்லாம் மேல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன 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 லேயர்ஸா அப்படி இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம பாயில் பண்ணுவோம். அந்த மாதிரி உடம்புல அந்த பாக்டீரியாவுக்கு உடல் முழுவதுமாக என்ன இருக்கும், அந்த பிளாஜெல்லே பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டா நமக்கு பிளாஜெல்லா இல்லவே இல்லாதது, கசை இழைகளே இல்லாம வெறும் ஒரு சாதாரண ஒரு வடிவத்தோட இருக்கக்கூடியதுதான். இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கசை இழை இல்லாதது. இது கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால தான் நம்ம என்னது கசை இழையே இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி 5 வகையாக நம்ம என்ன பண்றோம், பாக்டீரியாக்களை அதன் உடலில் இருக்கக்கூடிய அந்த கசை இழைகளை பொறுத்து முதலில் பார்த்தது செல்லினுடைய வடிவம், கோல் வடிவம், கமா வடிவம், சுருள் வடிவம் அப்படின்லாம் அதனுடைய வடிவம். நம்ம ஷேப் சொல்லுவோம், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அண்ட் தென் சிலிண்டர் சொல்லுவோம், அதனுடைய ஸ்கொயர் சொல்றோம். நிறைய வடிவங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்தை பொறுத்து கணிதத்துல நம்ம பிரிச்சிருக்கோம் வடிவங்கள். அது போல பாக்டீரியால பார்க்கும் பொழுது அதனுடைய வடிவத்தை வச்சு அந்த 4 வகைகளா பிரிக்கிறோம். அடுத்தது அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர் அப்படின்னு சொன்னா இந்த பிளாஜெல்லேங்கிற இந்த பகுதி கசை இழை, இந்த இழைகளை பொறுத்து 5 வகையாக ஒரு முனை மட்டும் இருக்கக்கூடியது, ஒரு முனை கற்றை, அடுத்தது இருமுனை கற்றைன்னு வரும், அடுத்தது உடல் முழுவதுமாக, அடுத்தது ஒன்றுமே இல்லாதது. இந்த 5 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். பாக்டீரியால கசை இழைகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியா அப்படிங்கிறது அதனுடைய ஃபுட் அப்படின்னு சொன்னா எல்லா வகையிலையுமே அதுக்கு சொல்லும் போது அது என்ன கேட்டா போட்டோசிந்தசிஸ் மூலமாக அது உணவு தயாரித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தா சயனோ பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சோலார் பவர் பதிலாக நமக்கு கிடைக்கும் அந்த ஆற்றலுக்கு பதிலாக என்ன பண்ணும், கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணும் கேட்டா தானாகவே உணவு தயாரித்தல் நிகழ்ச்சியும் இது வந்து என்ன பண்ணும் நடந்துக்கும். தானாகவும் அது என்ன இண்டிவிஜுவலாகவும் அது வந்து லைஃபை ரன் பண்ணும். வேற ஏதோடு சேர்ந்தும் என்ன பண்ணும், அது வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணும், கூட்டு உயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல சிறு குடல்ல கோலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கோலை எதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா இது நம்ம குடலில் ஒற்றிக்கொள்ளும். அந்த மாதிரி ஒட்டி என்ன பண்ணும்னு கேட்டா நம்ம உடம்புல நமக்கு டிசீஸ் எல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான். சரியாக நமக்கு என்னது நம்ம கிளன்லினஸ் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, சரியான நமக்கு நல்ல உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்ளாதது, இன்டைஜேஷன் அல்லது வேற ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வரும்பொழுது பாக்டீரியாவால வரும். அதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்ம உடலில் என்ன பண்ணும், ஒரே ஒரு பாக்டீரியாவா இருக்கும்போது ஒண்ணும் வராது. ஆனா அது ரீப்ரொடக்ஷன் மூலமாக நிறைய பாக்டீரியாஸ் உள்ள வளரும் பொழுது நமக்கு என்னாகும் கேட்டா அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு. இதுதான் நம்ம பாக்டீரியாவை பத்தின டீடைல்ஸ் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனுடைய பாக்டீரியானா ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? எந்த மாதிரியான வடிவமைப்புல இருக்கும், செல்லினுடைய வடிவம், செல் சுவர் எப்படி இருக்கும், அதனுடைய நுண்ணுழைகள், சைட்டோபிளாஸ் அமைப்பு எங்க இருக்கு என்னன்னு. அடுத்தது அதனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 தான். ஓகே, சோ இந்த these 2 types and next நம்ம பார்க்கிறது என்னன்னு கேட்டா ஃபங்கை. ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்றது என்னது, பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்ம ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய செல் அமைப்பு இருக்கு. அதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆல்கா அப்படின்னு இருக்கும். ஆல்கா அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஃபேமிலி. நமக்கு பூஞ்சைகள் அப்படின்னு சொன்னா அதுவும் என்னன்னு கேட்டா யூகாரியாட் ஃபேமிலியை சேர்ந்ததுதான். இதுல என்ன மெயினா கேட்டா நமக்கு பச்சையம் இருக்கவே இருக்காது. சோ ஆல்கையை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்காது, பச்சையம் இருக்காது அப்படிங்கிறது தான் அதுல மெயினான பாயிண்டா நம்ம சொல்லலாம். ஸோ சன்லைட்டே தேவையில்லை. ஏன்னா நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது முக்கியமா வேணும் இல்லையா? சூரிய ஒளியின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறதே நடைபெறுக்கு பச்சையம் வேண்டும். ஆனா இது நமக்கு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் பச்சையமே இல்லங்கும் போது அது என்ன ஆகாது, நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லும் சூரியனே இல்லாத ஒரு இடத்துல வளரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சில்லால் ஆக்கப்பட்டது ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பூஞ்சைகள்ல இருக்கக்கூடிய ஒரு செல் அப்படின்னு சொல்லலாம். பல செல்லால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பென்சிலியம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா இடத்துலயுமே வாழக்கூடியது. பூஞ்சை அப்படின்னு நம்ம ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சாதாரணமா ஈஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் கூட நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஈஸ்டால தான் நமக்கு புளிப்புத்தன்மை அப்படிங்கிறதே ஏற்படுகிறது. மாவு புளிப்பது அண்ட் தென் பிரெட் மேக் பண்ற இடத்துல எல்லாம் இது என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பூஞ்சைகள் வந்து இதனுடைய படிக்கக்கூடிய இந்த பிரிவு என்ன சொல்லுவோம், மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்ம காளான் எடுத்துக்கலாம். எல்லா காளான்களுமே நமக்கு வந்து என்னது, நமக்கு உணவுகள் என்னது ஃபுட்டா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? சாதாரணமா மழையெல்லாம் பெய்யும் போது வரக்கூடியதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ ஃபுல்லுமே நிறைய பேர் சாப்பிடுறோம்ல, அதுல நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த பூஞ்சை அப்படிங்கிறது ஈஸ்ட மட்டுமே நம்ம ஜென்ரலா இதுல பார்க்க போறோம். ஓகே, ஸோ பூஞ்சைகளுடைய செல் அமைப்பு, ஈஸ்டினுடைய செல் அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், அந்த கோலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பாக்டீரியால பார்த்த மாதிரி சாதாரண ஒரு கோல் வடிவத்துலதான் ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் நமக்கு வந்து செல் சுவர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த அமைப்புல தான் இருக்கக்கூடியது. 2 வகையானது. இது உள்ள இருக்கக்கூடியது இது வந்து செல் சவ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்லினுடைய சவ்வு சொல்லலாம். நடுவுல வேக்வோல் ஹோல்ஸ், நமக்கு வந்து வேக்வோல் அப்படின்னு சொன்னாலே என்னது, வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம். இது முழுவதுமே என்னன்னு கேட்டா சைட்டோபிளாசத்தால் நிரம்பி இருக்கக்கூடியது. ஓகேயா? நம்ம செல் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே சைட்டோபிளாசத்தால தான் ஃபுல்லுமே இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், நியூக்ளியஸ் அப்படிங்கக்கூடிய உட்கரு அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய ஃபுட் பார்ட் இதெல்லாம் உணவு துகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ செல் சவ்வினால் இருக்கக்கூடியது உள்ள சைட்டோபிளாசத்தால ஃபுல்லும் நிரம்பி இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு வந்து நியூக்ளியஸ் உட்கரு அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் ஃபுட் கிரானுவல்ஸ், சின்ன சின்ன பார்ட் உணவு துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தானாகவே இருக்கும். சர்க்கரை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஸ்வீட் டேஸ்ட் அப்படிங்கக்கூடியது எல்லா இடத்துலயுமே இருக்கும். என்னது, நமக்கு வந்து இது எக் ஷேப்டு இல்லையா? நமக்கு வந்து முட்டை வடிவம் மாதிரி இதனுடைய அமைப்பு இருக்கும். இதனுடைய இப்ப என்ன நம்ம பார்த்தோம், இதுல பார்ட் எல்லாம் எழுதினோம்ல, இதை மட்டுமே எழுதினா போதும். நமக்கு வந்து ஈஸ்டினுடைய படம் வரைந்து அதனை குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி டிராயிங் நம்ம வரையலாம். ஓகேயா? ஈஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு இதனுடைய செல் உடலாகப்பட்டது செல் சவ்வினால் நிறைந்திருக்கும். அதன் உடல் முழுவதும் சைட்டோபிளாசம் விரவி இருக்கும். உள்ள இருக்கக்கூடியது நியூக்ளியஸ் உட்கரு அப்படிங்கிறது உள்ள இருக்கும் அப்படிங்கிறது எழுதலாம். அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய வெற்றிடம் இதெல்லாம் என்னது, வேக்வோல் வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதி அப்படிங்கிறதும் வெற்றிட பகுதி என்பது முழுவதுமாக இருக்கும். அண்ட் தென் இதுல கிளைகோஜன் அப்படிங்கிற கூடிய ஒரு சின்ன சின்ன ஆயில் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால தான் என்னன்னு கேட்டா இது வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அந்த நொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாகப்பட்டது இது கண்டிப்பாக நடைபெறுகிறது. காற்று இல்லாட்டையும் என்னன்னு கேட்டா இதுல ரெஸ்பிரேஷன் இருக்கும். காற்று இல்லா சுவாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் காற்று இல்லா பகுதியிலையும் இது என்ன பண்ணும், இதனால் சுவாசிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ வளிமண்டலத்துல தனியா இருக்கும். அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கும். அதனுடைய வடிவம் முட்டை வடிவத்துல இருக்கும். உட்கரு இருக்கும். செல் சவ்வோட கூடிய அமைப்போட இருக்கும். சைட்டோபிளாசம் உள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் வேக்வோல் அண்ட் தென் சின்ன சின்ன கிளைகோஜன் அப்படிங்கிற பார்ட் இருக்கும். ஜைமேஸ் மூலமாக தான் இது நொதித்தல் அப்படிங்கிற செயலை நடைபெறுகிறது. ஓகே, இதுதான் நம்ம ஈஸ்ட் பத்தின ஒரு டீடைல் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கே. ஆல்கே அப்படின்னு சொன்னா
பச்சை பாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம எல்லா இடத்திலும் நீர் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயுமே நம்ம இந்த பாசி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் என்னன்னு கேட்டா அதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறதும் சிம்பிளா தான் இருக்கும். யூகாரியாட் வகையை தான் இதுவும் சேர்ந்திருக்கும். தண்ணி இருக்கக்கூடிய ஈரப்பதமான பகுதியில தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், மெயினா பச்சையம் இருக்கும். ஏன்னா இது பாசி அப்படின்னாலே என்ன கலர்ல இருக்கும், பச்சையா தான் இருக்கும். குளத்துல எல்லாம் மிதக்கும். சாதாரணமா நம்ம மழை தண்ணி எல்லாம் தேங்கி நின்னுதுன்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபார்ம் ஆகும். நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க ஒரு பிளேஸ்க்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி தேங்கி நின்னுது. இப்ப படிக்கட்டு, மாடி படிக்கட்டு, சாதாரணமான நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாத இடத்துல எல்லாம் என்ன ஆகும் கேட்டா, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தா அங்கெல்லாம் இந்த என்ன ஆகும், பாசி அப்படிங்கிறது அழகா வளரும். சரிங்களா. இப்போ மெயினா இதுல என்ன பார்த்திருக்கோம் நம்ம, பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பசுங்கணிகம் இது உடம்புல எப்பயுமே இருக்கும். நீர்நிலை பகுதியில எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியது. இதற்குண்டான ஒரு இன்னொரு பேர் வந்து என்னது, ஸ்பெஷல் நேம் அப்படின்னு சொன்னா நீர் புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ஆஃப் வாட்டர். கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது யாருடைய ஸ்பெஷல் நேம் அப்படின்னு சொன்னா இந்த ஆல்கேக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் நேம், பாசிக்கு உண்டான ஒரு சிறப்பு பெயர் சொல்றோம். இப்போ ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான என்னது, அது உடம்புலயே பச்சையம் இருக்குங்கிறதுனால அந்த பசுங்கணிகம், அந்த பிளாஸ்டிக்ஸ்னால இது ஃபார்ம் ஆகும். ஸோ இதனுடைய ஸ்டடி என்னன்னு கேட்டா ஆல்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய வகைகள் கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், அண்ட் தென் யூத்தாரிக்ஸ், ஹல்வா, அண்ட் தென் ஹைட்ரோக்டியான், பிரிசியல்லா. இது எல்லாமே இதனுடைய வெரைட்டிஸ், இதனுடைய வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இதனுடைய ஒவ்வொன்றுடைய வகைகள் பாருங்க. கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வடிவத்துல இருக்கும். வால்வாக்ஸ் அண்ட் தென் யூல்தோரிக்ஸ் எல்லாத்துலயுமே பாருங்க என்ன இருக்கு, நமக்கு பசுமையா தான் இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது சாதாரண ஒரு சின்ன பச்சையா இருக்கு. ஆனா இத்தனை வெரைட்டிஸ் அதுல இருக்கு, வடிவங்கள் இருக்கு ஒவ்வொன்றுமே. தோ பிரிஸ்டிசில்லா அப்படின்னு சொன்னா பாருங்க, செடி மாதிரி வளர்கிறது. ஒல்பானா இப்படி இருக்கும். அண்ட் தென் ஹைட்ரோடிக்டியானா இந்த மாதிரியான ஒரு செல் அமைப்பு. குளத்துல எல்லாம் இருக்கிறது பாருங்க நிறைய இருக்கும். இப்ப நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னா அதுல வளராது. ஒரு சில இடங்கள்ல யாருமே பயன்படுத்தாத நீர்நிலை எல்லாம் இருக்கும்ல, அதுல பார்த்தா நிறைய பாசி படிஞ்சிருக்கும். எப்படி இருக்கும், அந்த வழுவழுப்பு தன்மையோட இருக்கும் இல்லையா. எல்லா இடத்துலயுமே இருக்கும். இதனுடைய சைஸ் பாருங்க 1 to 50 மைக்ரோமீட்டர் ஃபுல்லுமே இருக்கு. ரொம்ப சின்னதாவும் இருக்கு, கொஞ்சம் பெருசாவும் இருக்கக்கூடியதுதான். கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொன்னா என்னது, ரொம்ப சின்னது ஒரு பகுதி, அது வந்து ஒரு செல். அடுத்தது சர்க்கசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கக்கூடியது சொல்லலாம். ஒரு செல்லலானது அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன நமக்கு ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம ஃபுல்லுமே இதுக்கு முன்னாடி பார்த்த பாக்டீரியால இருக்கக்கூடிய ஷேப் மாதிரியே கோள வடிவம், கோல் வடிவம், அடுத்தது சுழல் வடிவம். 3 வடிவத்திலுமே பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க எந்த மாதிரி இருக்கு. இது கோள வடிவம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன இருக்கு, கோல் வடிவம், ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, குச்சி மாதிரி. அதுக்காக தான் பல செல் ஆல்கா அப்படின்னு சொல்லும் போது நிறைய அதுல என்ன இருக்கும், இப்ப இந்த கசை இழைகள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இழைகளோட கொண்ட ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஓகே. சோ இதுல நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பார்க்க போறோம். இந்த கிளாமிடோமோனாஸ் மட்டும் தான் இதுல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரிமைனிங் டைப்ஸ் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாசியினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா நம்ம யூத்ரெக்ஸ், வால்வாக்ஸ் அண்ட் பிரிசில்லா, ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகளினுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா நம்ம ஆல்கா அப்படின்னு சொன்னா பாசினா அதனுடைய சிறப்பு பெயர் என்னது, நீர்ப்புற்கள், கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீர்நிலைகளில் இருக்கக்கூடியது, யூகேரியட் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். தனக்குத்தான உணவை தானே ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரித்துக் கொள்ளக்கூடியது. அளவு 1 முதல் 50 மைக்ரானாக பல வடிவங்களோட இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இதுதான் இதனுடைய என்னது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டா கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறது
இதனுடைய வகைகளில் ஒரு வகை. ஓகே, ஆல்கேல இருக்கக்கூடிய பார்ட்ல இதே மாதிரியான அமைப்புல தான் நம்ம வந்து இத பார்க்க போறோம். ஓகே, கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொன்னா எந்த வகை ஷேப்ல இருந்தது? நம்ம சாதாரண கோள வடிவத்துல. அதனுடைய ஸ்ட்ரக்சர், இந்த கொஸ்டின் நமக்கு அடிக்கடி வரக்கூடியது தான். இதன் படம் வரைந்து இதனுடைய என்னது பாகங்கள் குறி இது வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓகே, அப்ப அதுல இருக்கக்கூடிய நம்ம இதனுடைய எல்லா ஸ்ட்ரக்சருமே நமக்கு ரொம்ப எளிதானது தான். பாருங்க, ஒரே ஒரு சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணணும். சின்னது அதனுடைய கசை இழைகள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வடிவங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றும் என்னென்னலாம் இருக்கு. இது வந்து மைட்டோகாண்ட்ரியா. நம்ம செல்லுல என்னென்னலாம் இருக்குமோ அதே மாதிரியான பகுதிகள் தான். புதிதா நம்ம எதுவுமே கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நமக்கு செல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். உள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம். சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், லைசோசோம் இருக்கும், ரிபோசோம் இருக்கும், நியூக்ளியஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் செல் பேசிக்கலி. ஸோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம ஒவ்வொன்றிலையும் பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கும். திஸ் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ இதுல சைட்டோபிளாசம் எங்க இருக்கு, அப்ப நமக்கு அதனுடைய பிரிவு என்னென்ன இருக்கு பார்ட்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இது என்ன கலர்ல இருக்கு? நமக்கு ஃபுல்லுமே கிரீன் கலர்ல தான் இருக்கு. அப்ப என்ன இருக்கு அதுல? பிளாஸ்டிட்ஸ், பசுங்கணிகம். பசுங்கணிகம் இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுது, தனக்குத்தானே ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தயாரித்துக் கொள்கிறது. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம், உட்கரு, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ இது போலதான் சின்ன சின்ன பார்ட் நமக்குள்ளாடியே எல்லாத்தையும் என்ன இருக்கும், சின்ன பகுதி அப்படின்னு சொன்னா வேக்வோல், வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுதி உடல் இருக்கும். அது உணவை தயாரித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு உணவாகப்பட்டது தயாரிச்சு வச்சிருக்கோம். அப்ப இது என்னது, ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி இது அடுத்தது கோல்கே பாடிஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? கோல்கை உறுப்புகள். அப்ப ஒரு செல்லுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மேக்சிமம் இருக்கு. உட்கரு இருக்கு, கோல்கே பாடி இருக்கு, கோல்கை உறுப்புகள், தசை இழை, மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், பசுங்கணிகம். ஒரு செல்லில் பேசிக்கா எல்லாம் அடிப்படையாக நம்ம என்னென்ன அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் பாகங்கள் இருந்ததோ அது எல்லாமே கிளாமிடோமோனாஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும், கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய என்னது வெளிப்புற வடிவம் என்பது இதே மாதிரி கோள வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்லுலாசாலா ஒரு மெல்லிய ஒரு செல் சுவர் அப்படிங்கிறது இதுல இருக்கும். செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கே நடுவுல என்ன இருக்கும், இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இல்லையா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். உட்புற குழிவு பகுதியில உட்கரு இருக்கும். இந்த இடத்துல என்ன பார்த்தோம் நம்ம, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உட்கரு இல்லையா? அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி. முன்பகுதியில அதனுடைய மூமெண்ட்டுக்காக என்ன இருக்கும், இரண்டு நம்ம பார்த்த இந்த பிளாஜெல்லா பார்ட், கசை இழை அப்படிங்கிற பகுதி ஒவ்வொன்றுலையுமே இருக்கும். பசுங்கணிகத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு என்ன இருக்கும், அதனுடைய கண் பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்க இருக்கக்கூடியது கண் புள்ளி. அதனுடைய ஐ பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். அவ்வளவுதான். இது இரண்டு முறையிலுமே நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன் சொல்லும் போது, பாலின பெருக்கம், செக்ஷுவல் அண்ட் தென் ஏசெக்சுவல் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகள்லையுமே இது அடுத்த ஒரு உயிரினத்தை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. பாலின முறப்பெருக்கம் இடையிலையும் ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறது. என்னது, நம்ம ஆல்கே பிரிவுல பாசியினுடைய வகைகள்ல ஒரு வகை தான் இந்த கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறது. இதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி படம் வரைஞ்சு பாகத்தை குறிச்சு அதனுடைய பாயிண்ட் பாசேஜா எழுதணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதனுடைய வடிவத்தை என்ன பண்ணலாம், ஒரு 4-5 பாயிண்டாக அழகா எழுதிக்கலாம். ஒரு செல்லலானது எங்க இருக்கும், நமக்கு வந்து சாதாரணமா தண்ணியில இருக்கக்கூடியது கோள வடிவத்துல, அல்லது நம்ம என்னது இது எப்படி இருக்கும், ஜென்ரலா பேரிக்காய் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம்ல, அது இந்த மாதிரி தானே இருக்கும். அதனால பேரிக்காய் வடிவத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதனுடைய பகுதி எவ்வாறு இருக்கும், முன்பகுதி ரொம்ப சின்னதாகவும் பின்பகுதி பிராடா இருக்கக்கூடியது. இது குறுகிய பகுதி, இது அகன்ற பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு 7-8 பாயிண்ட் நீட்டா எழுதினாலே நமக்கு இந்த ஒரு கிளாமிடோமோனாஸை பத்தின ஒரு தகவல் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டா புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து இது கிரேக்க லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஒரு
என்னது டேர்ம் தான் இதை சொல்லலாம். இது ஒரு விலங்கினுடைய பெரு, இது யூகேரியாட் தான். சரிங்களா? நம்ம வந்து புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஃபேமிலியில இருந்து தான் இது வரக்கூடியது. இதை படிக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் அந்த லாங்குவேஜ் புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதனுடைய சைஸ் 2 to 2000 மைக்ரான் இருக்கு. ஓகே, பாரமீஷியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது எல்லாமே என்னது இந்த நமக்கு வந்து புரோட்டோசாவாவுடைய ஒரு பார்ட் சொல்லலாம். இதுலயும் என்ன இருக்கும், உடல் முழுவதுமாக நமக்கு என்ன இருக்கும், கசை இழைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனுடைய டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், பாரமீசியம் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய டிஃபரன்ஸ் எதை வச்சு நம்ம வந்து அதை வந்து பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ இதை பத்தின இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து இது ஃபுல்லுமே என்னது, புரோட்டோசோவனுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா பாக்டீரியா செல் அதனுடைய வடிவத்தை பொறுத்து எவ்வாறு நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது கசை இழைகளை பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம்ங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் பூஞ்சைனா ஃபங்கேன்னு சொல்லுவோம். அதுல ஈஸ்டினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும். நெக்ஸ்ட் பாசி வகைகள் எவ்வாறெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம்னு பார்த்தோம். அடுத்தது கிளாமிடோமோனாஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், அதை பத்தினா எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த பாடத்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடத்திற்கு உண்டான ஒரு அளவீட்டியலுக்கு உண்டான MCQ கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா தயாராயிட்டு வாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், தெளிவா அதுல வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதோட நம்ம ஆம்பிஷனோட வரணும். ஓகே, நம்ம முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஒரு புவர் பாய் ஒரு வில்லேஜ்ல இருந்தாங்க. ரொம்ப புவர், பாவம். அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்ல பாவம் அந்த குழந்தைக்கு. ஸோ அம்மா மட்டும்தான். ஷீ இஸ் ஆல்சோ எ சிக், உடல் நலம் சரியில்லாத ஒரு தாயார். அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரியா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து என்ன சொல்லலாம், நம்மளுடைய கிரீடினஸ், ஆர்வக்கோளாறு, நம்ம பேராசை எதற்குமே படக்கூடாது. முயற்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அந்த குழந்தை ரொம்ப பாவம், ஏதோ தன்னால முடிஞ்சதை அதனுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அது வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஏதோ கிடைக்கிறத அந்த பையன் செய்யறத வச்சு, அவனுக்கு ஏர்ன் பண்றதை வச்சு அவங்க பேரண்ட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ரெகுலர் லைஃபை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அதே மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க, ஏதாவது ஒரு எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்றாங்க, அங்க ஒரு இந்த இமேஜின் இது ஸ்டோரி அப்படிங்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசேஜில் கூட பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு பாம்பு ஆகப்பட்டது வருது. அந்த பாம்பு வந்து உடல் முழுவதுமே அதுல என்னன்னு கேட்டா அது ஃபுல்லுமே என்ன இருக்கும், அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர்னு பாத்தீங்கன்னா தங்கத்தால் ஆகப்பட்டிருக்கும். அது ஒரு என்ன சொல்லுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாலண்டரா வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது. அந்த குழந்தைக்கு என்னுடைய டெய்ல ரெகுலரா நீ என்ன பண்ணு, கட் பண்ணு, அதுல வரக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் அளவு கோல்டு மட்டும் நீ எடுத்து என்ன பண்ண, லைஃபை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. வாலில் பகுதி இருக்கக்கூடிய அந்த சிறிதளவு தங்கத்தினை எடுத்து உன் வாழ்க்கைய நீ வந்து என்ன பண்ணிக்கோ, நீ ரன் பண்ணிக்கோ, அது உன்னுடைய என்ன சொல்லலாம், உன்னுடைய ப்ரேயருக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தையும் என்ன பண்றாங்க, இதே மாதிரி ரெகுலரா அந்த வால் பகுதியை என்ன பண்றாங்க, அது வரும்போதெல்லாம் டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி அதுல வரதை வச்சு பண்ணிடுறாங்க. என்னைக்குமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம உடல் உழைப்பு இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதை விட நிறைய ஒரே நாள்ல செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேராசைப்படுவோம் இல்லையா? அது மாதிரிதான் என்ன ஆகுது, அவன் ஒரு நாள் ரொம்ப ஆர்வத்தினால உடல் முழுவதுமே என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்னாச்சு, அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ஸ்னேக் ஆகப்பட்டது என் உடம்புல சின்ன பார்ட் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க இந்த மாதிரி எடுத்ததுனால அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுத்து. அது தங்கமா இல்ல வெறும் கல்லா மாறி எடுத்து, மேலும் அதற்குண்டான
எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. ஸோ அதை நினைச்சு அவன் என்ன பண்றான், ரொம்ப அதுக்கப்புறம் ஃபீல் பண்றான். ஸோ நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம், நம்ம வந்து சரி கஷ்டப்படுறோங்கிறதுக்காக நமக்காக வந்த ஒரு சின்ன உதவிய நம்ம தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை ஃபீல் பண்ணிட்டு எகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பியும் அவனுடைய உழைப்பிலேயே அவனுடைய வாழ்க்கையாகப்பட்டது என்னாச்சு, மூவ் ஆச்சு. ஸோ எந்த ஒரு விஷயமும் எளிதாக கிடைக்குது அப்படிங்கறதுனால எந்த அளவு அதை பயன்படுத்தணுமோ அதை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதற்கும் அதிகமாக எதையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆசைக்கு அதிகமாக பேராசை அப்படின்னு படும் பொழுது எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும், ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் ஆகும். அப்ப முயற்சி என்பது கண்டிப்பாக தேவை. அதுல நமக்கு ஏதாவது ஒரு ஈஸியா சாய்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர, தவறா நம்ம மிஸ்யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே தவறுதலா முடிஞ்சிடும். சரிங்களா? பேராசை பெருநஷ்டம் சொல்லுவோம்ல, அதுதான். டெய்லியும் இதே மாதிரி நீங்க ஒரு சின்ன சின்ன பழமொழிகள் சம்பந்தப்பட்ட கதைகள் அல்லது யாராவது ஒருத்தருடைய ஹிஸ்டரிஸ் அண்ட் தென் நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுடைய ஒரு அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிட்டே வரணும். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா நமக்கு உண்டான ஒரு ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம விளையாடுறதுக்காகவும் டிவி அண்ட் தென் மொபைல் யூஸுக்காக நம்ம நிறைய நேரம் செலவழிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பதற்காக ரீடிங் கெப்பாசிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகணும். தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் புத்தகத்தையுமே எடுத்து நிறைய, எனக்கு தெரியும் தெரியாது வரும் வராது, டோன்ட் பாதர் அபவுட் தட். ஸோ நீயா முயற்சி எடுத்தேன்னா கண்டிப்பா முடியும். அதே போல ஹார்ட் வேர்ட்ஸ் அதுல வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து மீனிங்கா, தமிழா இருந்தா தெரியல பாரு கேட்கலாம், எல்டர்ஸை கேட்கலாம், இங்கிலீஷா இருந்தா டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம ரீடிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தேவை. ஏன்னா அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ் போகும் பொழுது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். மொழி என்பதே மனிதனை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா மொழிகளுமே தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நல்ல விஷயம். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த லெசனை படிச்சுட்டு வாங்க அண்ட் தென் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கும் அடுத்த கிளாஸ் ப்ரிப்பேர் ஆவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.